guys, welcome back to my channel. ஸோ இப்போ கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து ரொம்பவே சூப்பரான முடிவெல்லாம் வந்து எடுக்க போகிறாங்க. அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கயலுக்கு நல்ல விஷயம் நடக்குமா அல்லது கெட்ட விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எளியில் கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த டைமிங்கில் நம்ம பாலு வந்து கரெக்டாக ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பாலு வந்தாலே பிரச்சனை பின்னாடியே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தியை மீட் பண்ணி பாலு வந்து இந்த மாதிரி உங்கள் மாமான்னு எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அவர் பண்ணுற விஷயத்த பொறுத்திருந்து நான் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்நேரம் நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருப்பேன். ஸோ எனக்கு இது தெரியாமல் நடந்த விஷயம், நானுமே கொஞ்சம் ஓவராக தான் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ இதுக்கு மேலே நம்ம பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, என் மாமா இன்னும் வரைக்கும் எங்கே இருக்காருன்னு ஒன்றுமே தெரியலை, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் தான், என்னால் தான் என் அக்காவோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அழுகிறாங்க. சரி பரவாயில்லைங்க, கண்டிப்பாக வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் தேடுறேன், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவரை சமாதானப்படுத்தி அவர் காலில் விழுந்து கூட்டிகிட்டு வர்றது ஏன் பொறுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பாலுவுமே வந்து சமாதானப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே வேறு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே நடக்கிறதுனால ஆனந்திக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமாயிருது. என்னடா இவன் ரவுடி பயலாக இருக்கேன், இப்படி போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காலேஜில் இருக்கிற எல்லாருமே மோசமாக பேசுகிறாங்க. போய் டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு இப்படி ஒரு ஆட்டோக்கார ஒரு ரவுடி பையில போயிட்டா வந்து லவ் பண்ணுவா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஸோ அதனால நம்ம ஆனந்திக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. அங்கேயும் வந்து இந்த பாலு சும்மா இருக்காமல் இப்படிலாம் போய் பண்ணிட்டானே அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. ஸோ வெளியில் வந்தோடனே வெளியில் தான் பார்த்தீங்கன்னா பாலு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, உன்னை நான் அப்போவே போக சொன்னேன், நீ ஏன் போகாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, ஏற்கனவே உள்ளே வந்து என்னோட மானத்தையே வாங்கிட்டேன், இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறதுக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நம்ம ஆனந்தி பேசுகிறாங்க. என்னங்க ஏங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, பின்ன என்ன பேச சொல்கிறீங்க, காலேஜ்குள்ளே வந்து இப்படி ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்கீங்களே, பின்ன என்ன சொல்ல முடியும், அங்கே தான் கேட்டிங்கல்ல எல்லாரும் என்னை என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் தான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏங்க அவங்க உங்களை பற்றியும் உங்கள் அக்காவை பற்றியும் எவ்வளோ தப்பாக பேசுனாங்க, அது உங்களுக்கு பெருசாக தெரியலையாங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி தானங்க நான் உங்களை அடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ஊர் உலகத்தில் 1000 பேர் 1000 பேசுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இதான் வந்து வேலையே, அதெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஊர் ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே தாங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க இந்த மாதிரி பேசும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தாங்க நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாலு என்னதான் சொன்னாலும் ஸோ நம்ம ஆனந்தி அதெல்லாம் கேட்குற மாதிரியே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் கேட்குறது எதையுமே வந்து நான் வந்து இது பண்ணுற மாதிரி கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் வந்து போயிடுங்க இந்த இடத்த விட்டு, உங்களுக்கு பார்க்கவே எனக்கு வந்து கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தி போயிடுறாங்க. பாலு பின்னாடியே போயிட்டு எங்க ப்ளீஸ்க்கா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் பாலு, உங்களுக்கு மேலே எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறமும் என்கிட்ட பேசுறது இந்த மாதிரி பண்ணுற வேலை எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க, போயிருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து போயிடுறாங்க. ஸோ பாலுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என்னடா இது அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வேதனையில் அந்த இடத்துலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஆனந்தி ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே காமாட்சி வந்து என்ன ஆனந்தி எக்ஸாமில் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே தாம்மா, எல்லாமே நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நல்லா தாம்மா எழுதியிருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து நினச்ச மாதிரியான ரேங்க்கில் நான் பாஸ் பண்ணிடுவேம்மா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஸோ தன்னோட ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலு பண்ண விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. ஒரு பக்கம் பாலு தனக்காக வந்து எல்லார் கூடயுமே சண்டை போட்டது வந்து என்ன தான் வந்து சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் காலேஜில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி தப்பாக பேசிட்டாங்களே, அக்காவையும் என்னையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவிதியில் எழுதி வச்சுருக்கு, இது எல்லாமே வந்து என்னால் தான் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா பாலு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஒரு தடவை கால் பண்ணும்போது நம்ம ஆனந்தி அதை வந்து பிக் பண்ணலை. என்ன இது ஆனந்தி எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசி நான் மன்னிப்பு கேட்டே ஆகணுமே அப்படின்னு நினச்சி மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாலு வந்து கால் பண்ணுறாரு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடுறாங்க. ஸோ திரும்ப விடாமல் நம்ம பாலு கால் பண்ணுறதுனால அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இங்கே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏன் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தாங்க நான் வந்து ஃபோன் பண்ணேன், தயவு செஞ்சு கோவப்படாமல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பாருங்கள் இதுக்கு மேலே கேட்குறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் ஒரு ரவுடி பையன் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னங்க நீங்களே இப்படியெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ மற்றவங்க பேசுனதெல்லாம் உண்மை ஆயிரும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது, அதுதானே நீங்கள் அங்கே வந்து பண்ணீங்க,
யார் முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து தெரியுதா? அங்கே எல்லாருமே என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நானே அமைதியா தானே நின்னுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? அதுவும் ஒரு மெடிக்கல் காலேஜ்க்குள்ள வந்துட்டு இப்படி வந்து அடிச்சீங்க அப்படின்னா, நாளை பின்ன உங்கள போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படிங்கிற மாரி ஆனந்தி வந்து பேசுறாங்க. ஸோ தமிழ் இவ்ளோ கேரிங்கா இருக்கா போல இருக்கு ஆனந்தி அப்படின்னு நினச்சு பாலுவுக்கு வந்து ஒரு பக்கம் ஹேப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாரி ஆனந்தி ரொம்பவே கோவமா இருக்கிறதுனால, ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள பத்தியும், உங்க அக்காவ பத்தியும் தப்பா பேசுனதுனால எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வந்துருச்சு. அதனால தாங்க நான் உங்கள வந்து அடிச்சுட்டேன். மத்தபடி நான் வந்து ரவுடியெல்லாம் கிடையாதுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்படி ரவுடியா இல்லாம இருந்திருந்தா, என் மாமா கிட்ட இவ்ளோ பிரச்சனை நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. உங்கள பத்தி என் மாமா வந்து சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்பவே பெருசா இருந்துச்சு. ஆனா, அப்போ எனக்கு அது வந்து தெரியல. ஆனா, இப்போ நான் என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்துட்டேன். நீங்க எப்படிலாம் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி சொல்றாங்க, "ஏங்க ப்ளீஸுங்க இது எல்லாமே நான் உங்களுக்காக தானங்க பண்ணேன். வேற யாருக்காகவும் பண்ணலையேங்க. புடிச்ச ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்கள பத்தி தப்பா பேசுறாங்கன்னா, எப்படிங்க என்னால வந்து சும்மா இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஸோ நம்ம ஆனந்தி பார்த்தீங்கன்னா, சைலண்டாவே வந்து இருந்துர்றாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாரி ஆனந்தி ரூம் சைடு பார்த்தீங்கன்னா, காமாட்சி வந்து அப்படியே உலாவுறாங்க. ஸோ இந்த மாரி ஆனந்தி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே காமாட்சி வந்து நின்னுறாங்க. "இங்க பாருங்க பாலு, இதுக்கப்புறமும் இந்த மாரி எதுவுமே நீங்க வந்து பண்ணவே கூடாது." அப்படிங்கிற மாரியும் வந்து ஆனந்தி சொல்றாங்க. "கண்டிப்பா ஆனந்தி, நிச்சயமா நான் இதுக்கப்புறம் இந்த மாரி எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நீங்க தப்பா மட்டும் நெனச்சிடாதீங்க. இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணேன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நான் இந்த மாரி யார்கிட்டயுமே அவ்வளவா சண்டைக்கெல்லாம் போமாட்டேன். அவங்களா வேணும்னே ஏதாவது பண்ணா மட்டும் தான் நான் வந்து போவேன். அதுவும் கோவத்தினால தான் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ இத கேட்ட காமாட்சிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஆனந்தி என்ன பாலு கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா மறுபடியும். இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலும் இவ இன்னும் மாறலையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சிக்கு பயங்கரமான வந்து ஷாக் ஆகுது. சரி ஓகே நான் வைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வைக்கும்போது, ஏங்க ப்ளீஸ்ங்க கொஞ்ச நேரம் பேச மாட்டீங்களா? என்னங்க என் மேல எதுவும் கோவமா? அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வீட்ல யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே இங்க நெறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி வந்து கேட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது, இந்த பக்கம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, காமாட்சி வந்து நின்னுர்றாங்க. காமாட்சிய பார்த்தோனே வந்து ஆனந்திக்கு பயங்கரமான வந்து ஷாக் ஆகுது. என்ன இது அம்மா இங்க வந்து நிக்கிறாங்களே! எப்போ இவங்க வந்தாங்க? ஒருவேளை நான் பாலு கூட பேசுற விஷயத்த இவங்க பார்த்துட்டாங்களோ! ஐய்யய்யோ! இப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அம்மா எப்பம்மா நீ வந்த? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஸோ உள்ள வந்த காமாட்சி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தியவே மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே பலார்ன்னு கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுர்றாங்க. ஸோ அத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, ஆனந்திக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிருது. என்ன இது அம்மா இப்படி நம்மள அடிச்சுட்டாங்களே! ஒருவேளை பாலு கூட பேசின விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சு. ஐய்யய்யோ! பெரிய பிரச்சனை ஆகப் போகுதே! அப்படின்னு ஆனந்தி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.